நாளுக்குள்ளாய் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை ஒரு நல்ல தெய்வமாய் இருக்கிறார் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல மகிழ்ச்சியான ஒரு தருணம் இல்ல. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்மஸ்னால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துரும். ஹல்லேலூயா. ஒரு பண்டிகை நாளா இருக்கிறதுனால உங்கள் அனைவருக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேளையில கூட உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லைட் ஆஃப் சிட்டி இன்டர்நேஷனல் கிரைஸ்ட் மிஷன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல கூட இந்த எழும்பி பிரகாசிக்கும் நேரம் என்ற நிகழ்ச்சியானது இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் மிகவும் மோசமாய் இருக்கிறது, மிகவும் பாடு நிறைந்ததா இருக்கிற இந்த நாட்கள்லயும் மக்கள் அப்படியாய் சோர்ந்து போயிருக்கிறார்கள். இவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஆண்டவர் பிறந்ததான இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. புதிய வருடத்துக்குள்ளாய் கடந்து போக போகிறோம். அந்த மக்களை எழுப்ப வேண்டும், அவர்களை அப்படியே உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவருடைய தரிசனத்தின் மூலம் இந்த சீசன் ஃபார் அரைஸ் அண்ட் ஷைன் என்ற நிகழ்ச்சி 20 நாட்களாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே கர்த்தர் கொடுத்ததான இந்த காரியத்தை தேவன் இந்த 14 நாட்கள்லயும் கர்த்தர் நிறைவேற்றினார். இந்த 15வது நாள்லயும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை நல்லவராய் இருக்கிறார்ல. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட இந்த விசேஷித்த நாள்ல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. என் தேவாதி தேவன் அவர் நமக்காய் கொடுக்கப்பட்ட தெய்வம். அவர் நம்முடைய சமாதானத்துக்கு இங்க வசனம் சொல்லப்பட்ட அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹல்லேலூயா. என் தேவாதி தேவன் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டார் என்றால் நமக்காய் அதிசயங்களை செய்யத்தக்கதாய், வல்லமையான காரியங்களை செய்யத்தக்கதாய், நமக்கு ஒரு நித்திய சமாதானத்தை கொடுக்கத்தக்கதாய் என் தேவாதி தேவன் இந்த பூலகத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவருக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை மத்தியில் செய்ய போறார். இந்த 20 நாள்லயும் வெவ்வேறு தேசங்களில் இருந்து வெவ்வேறு விசேஷித்த போதகர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த நாட்கள்ல கூட இந்த எழும்பி பிரகாசிக்கும் நேரம் என்ற நிகழ்ச்சியில இந்த 15வது நாள்ல விசேஷமாய் இந்த டிசம்பர் மாதம் 24ஆம் நாள் கிறிஸ்துமஸ் ஈவ் செலிப்ரேட் செய்து கொண்டிருக்கிற இந்த நாள்ல நம்மத்துல ஒரு விசேஷித்த தேவனுடைய மனிதர் நம்ம இடத்துல தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பற்றி நான் அறிமுகப்படுத்த வேண்டிய, அவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் அவரை பற்றி நான் அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மத்துல இந்திய தேசத்துல தேவனுடைய ஊழியத்தை பலமாய் செய்து கொண்டிருக்கிறதான சுவிசேஷகர் ஆல்பர்ட் சாலமன் அவர்கள் கிரேஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லி இந்த ஊழியத்தை தேவனுடைய மனிதர் அப்படியாய் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு தேவனுடைய மனிதர். உண்மையாக கர்த்தர் அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிறதான ஜனங்களை அவர் பாடல் மூலம், தேவனுடைய வார்த்தையின் மூலம் அவர் எழுப்பி கொண்டிருக்கிறதான ஒரு தேவனுடைய மனிதன். தேவனை அப்படியே அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் இந்த விசேஷித்த நாள்ல கிறிஸ்துமஸ் பண்டிகையில செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறனால அவர் நம்மத்துல தேவனுடைய ஆராதனையும் தேவனுடைய வார்த்தையும் கொண்டு வருவது மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல கூட இந்த நேரத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும், இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறிய ஜெபத்தை செய்து தேவனுடைய மனிதரிடத்துல என்னுடைய நேரத்தை கொடுக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த நேரடி ஒளிபரப்பை நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்களா? இந்த வேளை கண்களை மூடி, ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆராதிக்க போறது ஆராதனை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். ஆண்டவரே தேவனுடைய செய்திகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் என்று சொல்லி கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்துக்காய் நன்றி. இந்த எழும்பி பிரகாசிக்கும் நேரம் என்ற நிகழ்ச்சியானது அப்பா இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவரே அப்பா நாட்கள்ல மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்தீங்களே, இந்த நாளிலும் இந்த கிறிஸ்துமஸை நாங்கள் நெருங்கி விட்டோம். தேவன் பிறந்ததான இந்த நாளில் நெருங்கி விட்டோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே கர்த்தர் நீர் பேசும்படியாய், உம்முடைய மகிமையான வார்த்தைகள் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷித வனமாய் அன்பு ஆண்டவரே தாசருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர் மூலம் நீர் கொடுக்க போறதான வார்த்தைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொரு எழும்ப செய்யட்டும், ஆண்டவரே உற்சாகமடைய செய்யட்டும். ஆண்டவரே கர்த்தர் அப்படியான பெரிய காரியங்களை செய்வீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி கொடுக்கிறேன், ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளையில கூட விசேஷித்த தேவனுடைய போதகர் ஹல்லேலூயா ஆல்பர்ட் சாலமன் அவர்கள் நமக்கு ஆராதனையும் தேவனுடைய வார்த்தையும் கொடுக்க போறார். மிகவும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கூட இந்த ஆராதனையும் தேவனுடைய வார்த்தையும் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் என் அன்பு சகோதரரும் ஊழியக்காரமாகிய பாஸ்டர் ஆல்பர்ட் குணசீலன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். சிங்கப்பூரை மையமாக வைத்து லைட் ஆஃப் சிட்டி இன்டர்நேஷனல் கிரைஸ்ட் மிஷன் ஊழியத்தை பல ஆண்டுகளாக செய்து வருகிறவரை நான் அறிந்திருக்கிறேன். அவர்களுடைய மனைவியும் வல்லமையான ஊழியத்தை செய்து வருகிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தரிசனத்தின்படியாய் ஒவ்வொரு ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். அவருடைய அன்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமா இந்த 2020ல அநேக மக்கள் பலவிதமான பிரச்சனைகளோட இழப்புகள் மத்தியிலே தனிமை, எத்தனையோ போராட்டங்கள், வறுமை, பலவீனம், எத்தனையோ we have faced many things in 2020. ஆனால் இந்த நாட்கள் கடந்து வந்திருக்கிறோம். தேவ ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கிறவர்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை அன்பு தாசன் ஊழியருக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். சீசன் ஃபார் அரைஸ் அண்ட் ஷைன், எழும்பி பிரகாசிக்கும் நேரம் என்ற ஒரு இப்படிப்பட்டதான ஒரு 20 நாட்கள் 20 ஊழியர்களை கொண்டு இந்த ஊழியத்தினாலே ஜனங்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி தேவதாசனுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி. ஆம், கடந்த நாட்களில் அநேக பாஸ்டர்ஸ் அரவுண்ட் தி வேர்ல்ட், உலகத்தில் இருக்க பல தேசத்தின் 20 தேசத்திலிருந்து 20 தலைவர்கள் 20 நாட்கள், வாட் a vision, hallelujah. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து வருகிறார். இப்படிப்பட்ட தரிசனத்தை அருமையான பாஸ்டர் ஆல்பர்ட் குணசீலன் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கு கொடுத்த தரிசனத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தில் எனக்கும் கொடுத்ததற்கான இந்த பங்குக்காக I want to thank Pastor Albert Gunasilan for the invitation and for your love. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் உங்களுடைய தரிசனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் எங்களோடு கூட இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, viewers எல்லாருக்கும் we want to wish you all a blessed Christmas and a prosperous new year. ஆசீர்வாதமான கிறிஸ்மஸ், கிரைஸ்ட் சென்டர்ட் கிறிஸ்மஸ் ஆக இந்த கிறிஸ்மஸ் இருக்கும்படியாய் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். 2021 2020 பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம். போதும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் கர்த்தர் இரட்டத்தனியாய் 2020ல கர்த்தர் 1ல நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாய் கர்த்தர் கிருபை தருவார். நம்ம துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு நிச்சயமாய் வரும். இந்த வேளையிலும் கூட சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். இந்த மாதம் நியூ இயர், கிறிஸ்மஸ் எல்லாம் கலந்த ஒரு மாதம். What a joyful days we have. Yes, நம்முடைய துக்க நாட்கள் முடியுங்க. Hallelujah. சீக்கிரமாய் கர்த்தர் அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். Are you ready to praise him? Are you ready to worship the Lord? God so loved the world and he gave his only begotten son. Amen. இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தன் ஒரே குமாரனை தந்தாரே. We need to celebrate. Hallelujah. கொண்டாடாமல் இருக்க முடியாது. யாவரும் கைகளை தட்டி come on and celebrate the gift of love. Amen. Come on and celebrate his gift of love. We will celebrate the Son of God who loved us and gave us life. We'll shout, oh praise the King. You give us joy nothing else can bring. We give to you our offering, celebration, pray. Come on and celebrate, celebrate, celebrate and sing. Celebrate and sing to the King. Come on and celebrate, celebrate, celebrate and sing. Celebrate and sing to the King. Are you ready to join us? One more time, come on. Come on and celebrate his gift of love. We will celebrate the Son of God who loved us and gave us life. We'll shout, oh praise the King. You give us joy nothing else can bring. We give to you our offering, celebration, pray. Come on and celebrate, celebrate, celebrate and sing. Celebrate and sing to the King. Come on and celebrate, celebrate, celebrate
and sing, celebrate and sing to the King. We serve a great and mighty God. Hallelujah, hallelujah. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். மோசேயின் இடத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நான் அவளுக்கு தரிசனம் தந்தேன். Hallelujah, Almighty God. Hallelujah, He showed Himself as an Almighty God. நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். Great and mighty God. Amen. Great and mighty is the Lord our God. Great and mighty is He. Great and mighty is the Lord our God. Great and mighty is He. Lift your banner that the world may sing. Praises to our King. Great and mighty is the Lord our God. Great and mighty is He. Great and mighty is the Lord our God. Great and mighty is He. Great and mighty is the Lord our God. Great and mighty is He. Lift your banner that the world may sing. Praises to our King. Great and mighty is the Lord our God. Great and mighty is He. கை தட்டி பாடுவோம். ஆண்டவர் எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும் கூட நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். தோல்வி என்பதே இல்லை. கர்த்தர் நமக்கு வெற்றியை தந்திருக்கிறார். சோதனை காலங்கள் வந்தது உண்மைதான், இழப்புகள் வந்தது உண்மைதான். ஆனால் நமக்கு தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. வெற்றி சிறந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஓ ஹalleluya, தோல்வி இல்லை எனக்கு சொல்ல முடியுமா? Celebrate the victory of the Lord. Amen. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. Celebrate, celebrate, celebrate the victory of the together. Amen. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. Celebrate, celebrate, celebrate the victory of He has done mighty things. Amen. He has done mighty things and again. He has done mighty things and again. He has done mighty things and again. Celebrate the victory of the Lord. வல்ல பெரும் காரியம் செய்திட்டார். கர்த்தர் பெரும் காரியம் செய்திட்டார். வல்ல பெரும் காரியம் செய்திட்டார். கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, one more time, amen. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தோல்வி இல்லை. ஆமென். பக்கத்துல யாராவது சொல்லுங்க, தோல்வி என்பது இல்லை, வெற்றி நமக்குத்தான். ஹல்லேலூயா. நிச்சயமாய் வெற்றியை கர்த்தர் காண செய்வார். தோல்வியை போல இருக்கலாம், தோல்வியை போல இருக்கலாம், ஆனால் தோல்வி நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. நாம் தோற்று போவதும் இல்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வெற்றியை காண செய்வார். ஆறுகளை கடந்து வந்திருக்கலாம், தண்ணீரை கடந்து வந்திருக்கலாம், அக்கினியை கடந்து வந்திருக்கலாம். ஆகினாலே நம்மை தேவன் கைவிட்டார் என்பதல்ல, இவைகளின் ஊடே கர்த்தர் நடத்தினார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருந்தேன். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் அல்லவா? நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி என்ன பிரதர், இந்த வருஷத்துல வருத்தத்தை தான் பார்த்தோம், என்னத்த சொல்லி பாடுறது சொல்றீங்களா? இல்லைங்க, எத்தனையோ நன்மை செஞ்சிருக்கிறார். இத்தனை துன்பங்களின் மத்தியிலே, இத்தனை இழப்புகள் மத்தியிலே
ஓ வறுமை, வருமானம் இல்லை, ஊழியம் இல்லை, எவ்வளோ சொல்லிட்டே போகலாம். இந்த வருஷம் நடந்த காரியங்கள் இவைகள் எல்லாவற்றும் நல்லவராய் இருந்தாரு. எனக்கு ஜீவனை கொடுத்தாரு, என்னை பாதுகாத்தாரு, உண்ண உணவை தந்தாரு, உடுத்த உடை தந்தாரு, இருக்க இடம் தந்தாரு. எத்தனை பிள்ளைகள் சாப்பிட கூட முடியாம இருந்தாங்களே. ஆண்டவரே, I want to thank you Lord. நன்றி பலிபீடம் கட்டுவோம். யாவரும் கைகளை தட்டி நல்ல தெய்வம் நன்மை செய்தார்னு சொல்லுங்க. Maybe a few things we have received. நிறைய குறைகள் இருந்தாலும் இவைகள் மத்தியிலே count the blessings one by one. Hallelujah. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். பலமா நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடு. கைகளை அசைத்து நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஆஹா, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஆஹா, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் ஆண்டவரே. In a few days I'm going to enter New Year 2021. ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனையை பார்த்துட்டேன், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ தனிமை. ஆனா இதெல்லாம் கடந்து போகும் ஆண்டவரே. Everything will come to an end Lord. ஆண்டவரே, எனக்காக நீ புதிய வாசல் திறக்க போறீங்க. ஹalleluya. புதிய கிருபை எனக்கு தர போறீங்க ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நடத்துங்கப்பா. புதிய கிருபையை தாங்கப்பா, புதிய பலனை தாங்க ஆண்டவரே என்று ஒரு ஜெபத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஆமென். புது கிருபை தாரும் ஆண்டவரே, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை சொல்லுங்க. ஆமென். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தார். Let's ask him. ஆமென். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். ஆமென். ஆண்டவரே, போதும், வெட்கத்தின் நாட்கள் போதும் ஆண்டவரே. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுப்பேன் என்று சொன்னீங்களே. ஏசாயா 61:7 சொன்னீங்களே. ஆண்டவரே, எத்தனையோ இடத்துல வெட்கத்துல கூடி குறுகி போயிட்டப்பா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தாங்க ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிக்கிற தேவனே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு எனக்கு புரியும். தேவ பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்க்க முடியாத தேவன். ஹalleluya. நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். கைதட்டி பாடுவோம். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு பலனை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு தன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும். சேர்ந்து பாடுவோம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். பாடலாம். கை திருப்பி ஒரு கவியை பாடுவோம், ஒரு புதிய பாடலை பாடுவோம். அருமையான பாஸ்டர் ரீகன் கோமஸ் அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பாடல். எந்த உள்ளம் உம்மை பாடிடும், நன்றியோடு தினம் போற்றிடுவேன் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. என் தகப்பனே, உம் தயவினால் தாங்கினீர் என் வாழ்வினை. ஹalleluya. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் என்னை மீட்டுக் கொண்ட ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும். பலமா
எந்த உள்ளம் உம்மை பாடிடும் நன்றியோடு தினம் போற்றிடும். எந்த உள்ளம் உம்மை பாடிடும் நன்றியோடு தினம் போற்றிடும். என் தகப்பனே உம் தயவினால் தாங்கினீர் என் வாழ்வினை. என் தகப்பனே உம் தயவினால் தாங்கினீர் என் வாழ்வினை. இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான். இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே எல்லாம் சேர்ந்து பாடுவோம். எந்த உள்ளம் எந்த உள்ளம் உம்மை பாடிடும் நன்றியோடு தினம் போற்றிடும். எந்த உள்ளம் உம்மை பாடிடும் நன்றியோடு தினம் போற்றிடும். என் தகப்பனே உம் தயவினால் தாங்கினீர் என் வாழ்வினை. என் தகப்பனே உம் தயவினால் தாங்கினீர் என் வாழ்வினை. இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான். பாடமா. இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான். கரங்களை தட்டுவோம். ஆமென். சேற்றிலிருந்து என்னை தூக்கினீர் ஆண்டவரே, கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீர் ஆண்டவரே. என் புலம்பலை நீர் மாற்றினீர், உம் துதியினால் என்னை நிரப்பினீர். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்க. அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறச் செய்வார். பிரச்சனையாக இருக்க போவதல்ல. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர் நம்ம கண்ணீர்ல விடவா நம்ம ஏற்றி தூக்கி எடுத்தார் இல்லங்க. சேற்றில் நம்மை தூக்கி எடுத்தவர் கண்மலையின் மேல் இருத்துகிறார். புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றச் செய்வார். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. பாடுவோமா. சேற்றில் இருந்து என்னை தூக்கினி கண்மாலை மேல் என்னை பாடுவோம். ஆமென். சேற்றில் இருந்து என்னை தூக்கினி கண்மாலை மேல் என்னை நிறுத்தினி. என் புலம்பலை நீ மாற்றினி, உம் துதியினால் என்னை நிரப்பினி. என் புலம்பலை நீ மாற்றினி, உம் துதியினால் என்னை நிரப்பினி. இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான். இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான். ஆமென். எந்த உள்ளம் உம்மை பாடிடும் நன்றியோடு தினம் போற்றி. பாடுவோம். எந்த உள்ளம் உம்மை பாடிடும் நன்றியோடு தினம் போற்றிடும். என் தகப்பனே உம் தயவினால் தாங்கினீர் என் வாழ்வினை. என் தகப்பனே உம் தயவினால் தாங்கினீர் என் வாழ்வினை. இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான். இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான். ஒரு கவி பாடுவோம். நன்றி நன்றி எந்த இயேசுவே, உந்தன் அன்பு என்றும் போதுமே. என் தேவனே, என் ஜீவனே, உம் நாமமே என் கீதமே. 2020 முழுதுமா நடத்தினாரே. துதிக்காம இருக்க முடியுமா? நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? உங்க அன்பு எனக்கு போதுமானதா இருந்துச்சு ஆண்டவரே. நீர் என் தேவன், நீர் என் ஜீவன், உங்க நாமமே என் கீதம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஸ்தோத்திர பலியை மகிமைப்படுத்துகிறான். தேவ பிள்ளையே துதி. தடைகள் விலகும். புதிய ஆண்டுக்குள்ளே கர்த்தர் நடத்தும் பொழுது எல்லா தடைகளும் விலகி கர்த்தர் புதிய காட்டு செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஹல்லேலூயா. எரிகோவுக்கு முன்பாக தேவ பிள்ளைகள் துதித்த பொழுது அவரவர்கள் முன் சென்று பட்டணத்தை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. நீ இழந்தவைகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள அற்புதத்தை கர்த்தர் செய்வார். Come on, praise him. நன்றி நன்றி எந்த இயேசுவே, உந்தன் அன்பு என்றும் போதுமே. நன்றி நன்றி எந்த இயேசுவே, உந்தன் அன்பு என்றும் போதுமே. என் தேவனே, என் ஜீவனே, உன் நாமமே என் கீதமே. என் தேவனே, என் ஜீவனே, உன் நாமமே என் கீதமே. இதயம் நிறைந்த ஆராதனை
என் இயேசுவே உமக்குத்தான் இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே எல்லாம் சேர்ந்து பாடுங்க எந்த உள்ளம் உம்மை பாடிடும் நன்றியோடு தினம் போற்றிடும் எந்த உள்ளம் உம்மை பாடிடும் நன்றியோடு தினம் போற்றிடும் என் தகப்பனே உம் தயவினால் தாங்கினீர் என் வாழ்வினை என் தகப்பனே உம் தயவினால் தாங்கினீர் என் வாழ்வினை இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான் இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான் இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான் கைத்தட்டி தேவனுக்கு எல்லாரும் நன்றி சொல்லலாம் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஆமென் பிரைஸ் தி லார்ட் தொடர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா பிரைஸ் தி லார்ட் His name is Jesus His name is called Emmanuel hallelujah Emmanuel என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஹalleluya இந்த வருஷம் எல்லாம் நம்மோடு இருந்தார் எத்தனையோ நம்ம சந்திச்சிட்டோங்க நம்ம லைஃப்ல சந்திக்காததெல்லாம் இந்த வருஷம் சந்திச்சிட்டோம் யாரும் 2020 ஜனவரி 1ஆம் தேதி இப்படியெல்லாம் கடந்து நம்ம ஒரு நாள் யோசித்து பார்த்ததே கிடையாது we never dreamt also ஒன்று ரெண்டு prophecies வந்திருக்கலாம் ஆனா 99% of people they were not aware of what's going to happen in 2020 ஆனால் இவைகளின் மத்தியிலே இம்மானுவேல் நம்மோடு கூட இருந்தாரே praise the Lord பாடுவோம் his name is Jesus his name is Jesus his name is Jesus his name is Jesus God's only Son one more time oh his name is Jesus his name is Jesus his name is Jesus God's only Son Can you hear Emmanuel Emmanuel His name is called His name is called Shall we say Emmanuel Emmanuel God with us revealed in us His name is called His name is called Emmanuel யாவரும் சேர்ந்து அவர் நாமம் இயேசு அவர் நாமம் இயேசு அவர் நாமம் இயேசு அவர் நாமம் இயேசு தேவமைந்தனே கை உயர்த்தி இம்மானுவேல் இம்மானுவேல் சொல்லலாமே இம்மானுவேல் அவர் நாமமே அவர் நாமமே ஆமென் ஆண்டவரே இம்மானுவேல் தேவன் தாம் மாம்சமானாரே மாம்சமானார் அவர் நாமமே அவர் நாமமே Emmanuel
மட்டும் நடத்தினாருங்க, நடத்துவார். My dear brother, my dear sister, my dear pastor, my beloved, ஓ வாலிபனே, வாலிப தங்கச்சி, இதுவரை கொண்டு வந்து நடத்தினாரு. உன்னை கைவிடலையே, உன்னை காப்பாற்றினாரு, உன்னை விடுவித்தாரு, உன்னை ரட்சித்தாரு, உன்னை அபிஷேகித்தாரு. சோதனைகள் மத்தியிலும் கூட, துன்பத்தின் மத்தியிலும் கூட இதுவரைக்கும் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. இனியும் தாங்குவார். அவர் ரொம்ப நல்லவர். இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ, எந்தனே சுநல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். சொல்லமா, எந்தனே சுநல்லவரே, அவர் என்றுமே போதுமா. ஆண்டவர் உன்னை நடத்திருப்பாருன்னா இந்த கவியை பாடுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, people are watching this program, if you really say that God led me through the darkness, God led me through the loneliness, God led me to sorrowful path, hallelujah, என்னை நடத்தினார். எத்தனையோ வாழ்க்கையில வந்தது, என்னை நடத்தினார், என் ஊழியத்தை நடத்தினார், கரம் பிடித்து நடத்தினார். பலவீனம் வந்தது, ஜுரம் வந்தது, எத்தனையோ நேரங்களில் பயம் வந்தது, பயம் சூழ்ந்தது. ஆனாலும் என்னை ஆண்டவர் தப்புவித்தார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று தானியேலை பார்த்து கேள்வி வந்த பொழுது, ஆம் ராஜாவே, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன், தேவனை தப்புவித்தார். இந்த வருஷத்துல கொரோனா, பலவிதமான வியாதிகள், எத்தனையோ சந்திச்சிடுங்க. நடத்தினாரே. If God would let you through, இதுவரை நடத்தினார். அப்படியே கையை உயர்த்தி என் கூட சேர்ந்து இந்த ஒரு விஷயம், இந்த கவியை பாடலாமா? இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ, எந்தனே சுநல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தனே சுநல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். ஒரு நாளும் கைவிடார், ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு போதும் விலகிடாரே, ஒரு நாளும் மறவாரே. எந்தனே உண்மையுள்ளவர், ஒரு நாளும் மறவாரே. எந்தனே உண்மையுள். அப்படியே கரங்களை அசைத்து ஹalleluya, 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 ஹalleluya. நம்புவே என் இயேசு ஒருவரை, நம்புவே என் இயேசு ஒருவரை. அவர் மேல் நம்பிக்கையாயிருங்க. இதுவரை நடத்தினவர் இன்னும் உங்களை நடத்துவார். கர்த்தர் தாமே உன் கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். துக்க நாட்கள் முடிந்து போகும். இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்துவார். ஏசாயா 60:20 படி, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்.
God bless you. God be with you. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். Are you ready to receive the word? Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் கூட நாம் கர்த்தருடைய வசனத்தை சுருக்கமாய் தியானிக்க போகிறோம். உண்மையாகவே ஆராதனை மூலியமாய் கர்த்தர் மகிமைப்பட்டார். இதில் நான் அருமையான பாஸ்டர் ஆல்பர்ட் குணசீலன் அவர்களுக்காய் மறுபடியுமாக அவருடைய மனைவி சபையாருக்காக நன்றி செலுத்த விரும்புகிறேன். இவ்வளோ பெரிய நல்ல ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 20 pastors from around the world, praise 20 days. ஓ, என்ன அருமையான ஒரு தரிசனம். ஆம் பிரியமானே, அநேக தேவதாசர்கள் நம்மோடு கடந்த நாட்களிலே பேசியிருக்கிறார்கள். தொடர்ந்து அநேக தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். என் அருமையான போதகர் பாஸ்டர் ஆல்பர்ட் குணசீலனுக்கும் நன்றி செலுத்த விரும்புகிறேன். அதிலும் விசேஷமாய் அவள் கொடுத்த தரிசனத்தின்படி சீசன் ஃபார் அரைஸ் அண்ட் ஷைன். ஏன் தெரியுமா? நிறைய பேருக்கு நொந்து போயிருக்கிறாங்க, இந்த வருஷத்துல உடைஞ்சு போயிருக்கிறாங்க, அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறாங்க. திருப்பி நான் எழுந்திருப்பேனா, மறுபடியும் என் வாழ்க்கை மலருமா என்று சொல்லி, மறுபடியும் என் பிசினஸ் செழிக்குமா, மறுபடியும் என் வாழ்க்கை கட்டப்படுமா, இழந்து போனதை மறுபடியும் திருப்பிக் கொள்வேனா என்ற ஒரு சந்தேகத்தோடு, ஒரு கேள்விக்குறியோடு நொந்து சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் அருமையான ஊழியர் கொடுத்த தரிசனப்படி அரைஸ் அண்ட் ஷைன், எழும்பி பிரகாசி. முடிந்து விடவில்லை, முடிவு வரவில்லை. பிரைஸ் காட். துக்கத்துக்கு தான் முடிவு, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. ஆகினாலே கோ ஃபார்வர்ட் என்ற அருமையான டாபிக்கை கொடுத்திருக்கிறாங்க, மூவிங் ஃபார்வர்ட் என்று சொல்லி. இன்றைக்கு தேவ பிள்ளைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டும். அது 3 காரியங்களை கர்த்தரின் இடத்துல காண்பித்தார். 1, டோன்ட் லுக் பேக், இன்ஸ்டெட் ஃபோக்கஸ் ஆன் ஹிம். 3 things God revealed it to me. Let me share it with you. வாழ்க்கையில முன்னேறி கடந்து போக வேண்டும். அப்படியானால் 3 காரியங்கள் விசேஷமாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1, don't look back, instead focus on him, focus on Jesus. வாழ்க்கையில பின்னிட்டு பார்க்காதே, தேவன் மேல் உன் முகத்தை, உன்னுடைய பார்வையை நோக்கி பார்த்து முன்னே கடந்து செல். 2வதாக கர்த்தர் சொன்னார், don't speak negatively, instead speak positively with faith. 2வது ஆண்டவர் சொன்னது, don't speak negatively, instead speak positively with faith. வசனத்தை சொல்லுகிறேன். 3வதாக கர்த்தர் சொன்னது, don't panic, instead maintain your faith level. Let me repeat all the 3 things. முதலாவது ஆண்டவர் சொன்னார், don't look back, instead focus on him. Number 2, don't speak negatively, instead speak positively with faith. And number 3, don't panic, instead maintain your faith level. பதறாதே, உன் விசுவாச அளவை காத்துக்கொள். முதலாவது சொல்லுகிறேன், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13 வசனங்கள். Philippians chapter 3 verses 13. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். பிரியமான, நீங்க வாசிக்கிறோம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஹalleluya. அதுதான் சொன்னேன், don't look back, instead focus on Jesus. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் திரும்பி பார்க்கும்போது பழைய வாழ்க்கையில கடந்து வந்த துன்பங்கள், கடந்து வந்த துயரங்கள், கடந்து வந்த நெருக்கமான பாதைகள், இழப்புகள், கண்ணீர், இவைகளெல்லாம் நம்ம கண்களுக்கு முன் வந்தால் நம்மால எழும்பவே முடியாதுங்க. இவை எல்லாவற்றின் மத்தியில பின்னானதை மறந்து, பிரைஸ் தி லார்ட், புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னார்களே, ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறவர். நீ அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, when your focus is upon God, upon Jesus, hallelujah, forgetting everything what all the past experience, எல்லா துக்ககரமான காரியங்கள், இழப்பு, praise the Lord, பலவீனங்கள், கண்ணீர், சோகமான காரியங்கள், தனிமை, நஷ்டங்கள், ஓ எத்தனையோ சொல்லலாம் கடந்த நாட்கள் நடந்தது, அவமானங்கள், நிந்தைகள். நீ அதை யோசிக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில எழும்பவே முடியாது. பிசாசு உன் தோல்வியே சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏய், நீ தோற்று போனவன், நீ எல்லாத்தையும் இழந்துட்ட,
நீ எல்லாத்தையும் வாழ்க்கையில் இழந்துட்ட, பறி கொடுத்துட்ட, நீ என்னத்தை சாதிக்க போற, நீ என்னத்தை ஊழியம் செய்ய போற, எல்லாம் முடிஞ்சு சொல்லி அவன் இப்படியா பேசிக்கிட்டு இருப்பான். நடந்து முடிந்த காரியங்களை குறித்தே பேசி நம்ம வாழ்க்கையில முன்னேற விடாமல் செய்வான். தேவ பிள்ளையே, அன்றைக்கு பேதுரு கடல் மேல் நடந்தான். இயேசு மேல போக்கஸ் இருந்த பொழுது he was able to walk on the sea. ஆனால் சற்று அவன் திரும்பி அவன் காற்றையும் கொந்தளிக்கிற அந்த கொந்தளிப்பையும் பார்த்த பொழுது அவன் கால்கள் தண்ணீரிலே மூழ்க ஆரம்பித்தது. ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் ஃபோக்கஸ். உன்னுடைய பார்வை பின்னால இருக்கா, முன்னால இருக்கா? வாழ்க்கையில முன்னாலே கடந்து போக வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில கடந்து வந்த அநேக பிரச்சனைகளையும் கண்ணீரையும் போராட்டங்களையும் மனதிலே வைத்திருப்பாயனால், பாரத்தை வைத்திருப்பாயனால், அது உன்னை முன்னே கொண்டு போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். Let me repeat, don't look back, instead focus on God. தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறேன். நிறைய பேர் என்னை பார்த்து என் சிரிப்பை குறித்து பேசுவார்கள். அநேக கிறிஸ்துவ உலகத்தில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சாட்சி, எப்பொழுதுமே ஸ்மைலிங் பர்சன் அப்படின்வாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு. எங்கே போனாலும் அந்த சாட்சி உண்டு. ஒருவேளை என்ன புதிதாய் பார்க்குறவங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எத்தனையோ கண்ணீரின் பாதையில நான் கடந்து வந்திருக்கிறேன். நான் ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரம், நொறுக்கப்பட்டவன், அவமானங்கள் நிந்தைக்குள்ளே கடந்து போனவன். அந்த நிந்தைகளும் அவமானங்கள் வாழ்க்கையில வந்த பொழுது நான் அதையே யோசித்துட்டு இருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் ஊழியம் செய்திருக்க மாட்டேன், என்னைக்கோ மரித்து போயிருப்பேன். என் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த நாட்கள் உண்டு. ஊழியத்தெல்லாம் மூட்டை கட்டிட்டு எல்லாத்தையும் முடித்து விட நினைத்த நாட்கள் உண்டு. அதுக்கு தான் சொல்றேன், டோன்ட் லுக் பேக், இன்ஸ்டெட் ஃபோக்கஸ் ஆன் ஹிம். நான் அதெல்லாம் திரும்பி பார்த்திருப்பேன். ஆனால் ஐயோ, இத்தனை வெட்கமா, இத்தனை சோதனைகளா, அவமானங்களா என்று நினைத்திருப்பேன். ஆனால் நான் எழும்பி இருக்கவே முடியாது வாழ்க்கையில. அவையெல்லாம் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் அதை திருப்பி நான் பார்ப்பதில்லை. என்னை கரம் பிடித்து நடத்துகிற, என்னை உயர்த்துகிற, என்னை மேன்மைப்படுத்துகிற என் தேவன் மேல் கண்கள் பதிந்திருக்கும் பொழுது, as Peter was able to walk on waters, I can walk victoriously. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் நிறைய சோகமான காரியங்கள் நிறைய நடந்திருக்கலாம். அதை பார்த்துட்டே இருந்த வச்சிங்களேன், நீ எழும்பவே முடியாது. இந்த கழுகு கிட்ட ஒரு நல்ல ஒரு சுபாவம் உண்டு. கழுகு தான் சொந்த பலத்தை யூஸ் பண்ணாது. அது காற்றின் பலத்தினாலே உயர எழும்பி பறக்குமா. பிரைஸ் தி லார்ட். அது வரக்கூடிய காற்றையோ புயலையோ பார்ப்பதே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அது கண்கள் மேலேயே நோக்கி இருக்கும், மேல் நோக்கி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். காற்றை பார்க்காது, புயலை பார்க்காது. The focus of eagle, always it will be looking upward, மேலே நோக்கி. பிரைஸ் தி லார்ட். இறைக்காக மாத்திரம் தான் கீழ் நோக்கி பார்க்கும். உயர எழும்புகிற ஒரு பறவை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்லுகிறார், you must rise up my brother. எழும்பு, உன் சோகத்தை விட்டு எழும்பு. Glory to God. உன் தோல்வி விட்டு எழும்பு. எலியா போதும் என்று படுத்துக் கொண்டான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவனை தட்டி எழுப்பினார். இதை பார்த்து கொண்டிருக்க சில பிள்ளைகள் ரொம்ப சோர்ந்து நொந்து போயிருக்கிறீங்க. நடந்ததை நினைத்து கலங்காதே, அதை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்வார். என்ன அருமையான ஒரு பாடல். நடந்ததை நினைத்து கலங்காதே, கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். பிரைஸ் தி லார்ட். நடந்ததையே யோசித்துக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில் எப்படி எழும்ப முடியும்? கர்த்தர் சொல்றார், ரைஸ் அப் மை பிரதர், ஃபோக்கஸ் ஆன் ஹிம், கம் ஆன், எழும்பு, உன் வல்லமை தரித்துக்கொள். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களே எழும்புங்கள். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்குவான். Hallelujah. The righteous will run into it and he will be safe. கர்த்தருடைய நாமம் உனக்கு பலத்த துருகமாய் இருக்கு. Praise the Lord. நினைச்சு சோகத்திற்கு வா. எத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையில சில குடும்பத்துல மரணம் ஏற்பட்டிருக்கும். அந்த மரணத்தின் நிமித்தம் அந்த குடும்ப சோகத்திலே தன் வாழ்க்கையை கடத்தி விடுவார்கள். பிரியமானவர்களே, சோகத்தை விட்டு வெளியே வா. வாழ்க்கையில புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். எத்தனையோ நடந்திருக்கலாம், மறந்து விடு. எத்தனையோ அவமானங்களை கடந்து வந்திருக்கலாம், மறந்து விடு, மன்னித்து விடு. கர்த்தரை நோக்கி பார். Don't look back, instead focus on him. பின்னானவைகளை மறந்து
முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர் என்று பவுல் சொல்லுகிறார். லக்கை நோக்கி நீ தொடர வேண்டும். இரண்டாவதாக, don't speak negatively, instead speak positively with faith. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானே, ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசிய இரண்டாவது ஒரு காரியம், don't speak negatively, instead speak positively with faith. ஒரு வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். Matthew chapter 17 verse 20. மத்தேயு 17 அதிகாரம் 20 வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சீஷர்கள் பிசாசை துரத்த முடியாத ஒரு சூழ்நிலை இயேசு கிட்ட அந்த பிரச்சனை கொண்டு வராங்க. அந்த நேரத்திலே தானே அவர் சொல்றாரு, அவிசுவாசத்தினாலே தானே பிரைஸ் தி லார்ட். கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் மலையை பார்த்து விடம் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதில் என்ன சொல்ல விரும்பும் என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு முன்பாக பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். பெரிய பர்வதங்கள் இருக்கலாம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி அந்த பெரிய பர்வதங்கள் மலைகள் இருக்கிறதுனாலே you are not able to go forward in your life. ஆண்டவர் சொல்றார், மகளே, உனக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனையை பார்த்து நெகட்டிவா கன்ஃபஸ் பண்ணாத. ஐயோ என்னால முடியாது, என்னால அதை தாண்ட முடியாது. தாவீது விசுவாசத்தோடு சொல்றான், தேவனாலே சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. உனக்கு முன்பாக ஒரு பெரிய சவால் இருக்கு, பிரச்சனை இருக்கலாம். ஐயோ இந்த பிரச்சனை இருக்குதே, இந்த மலை இருக்குதே, இந்த பர்வதம் இருக்குதே, how I'm going to go forward in my life, அது தடையா இருக்குதே, ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்கா நிக்குதே. இருந்தா நான் இருக்கட்டும். Let there be mountains, hallelujah. Let there be stumbling blocks. You know, if you have faith and if you confess things positively, the mountains will move. தேவ பிள்ளையே, இன்னைக்கு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கிற உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். பல மலைகளை, பர்வதங்கள், கடன் என்னும் பெரிய மலையா இருக்கலாம். உன் வாழ்க்கையில இழப்பு ஒரு பெரிய மலையா இருக்கலாம். பிரிவினை உன் வாழ்க்கையில பெரிய மலையா இருக்கலாம். தீராத ஒரு வியாதி ஒன்று பெரிய மலையை போல இருக்கலாம். நான் எப்படி முன்னேற முடியும்? வாழ்க்கையில் எப்படி தலை தூக்க முடியும்? இன்னைக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னாரு. God have given the authority. அந்த அத்தாரிட்டியோட speak positively. With all authority speak positively. என்ன பாசிட்டிவா பேசணும்? மலையை பார்த்து கடுகள விசுவாசத்தோடு பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகுமாம். ஆம் பிரியமானே, என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே எனக்கு முதல்ல இந்த வசனம் புரியல. கடுகு அளவு, என்னையா கடுகளவு என்று சொல்லி, பிறகுதான் கர்த்தர் அதை குறித்து ஒரு விளக்கத்தை கொடுத்தார். சமைக்கிற கடுகு ரொம்ப சிறியதான ஒரு கடுகுதான். ஆனால் அந்த கடுகை நீங்கள் கொதிக்கிற எண்ணெயில போட்டாலும் சரி, குளிர்ந்த ஒரு இடத்துல அதை கொண்டு போய் வைத்தாலும் சரி, அது தன் அளவை மாற்றாது, அது உப்பாது. It will maintain the same size. ஒரே அளவாய் தான் இருக்கும். அது உஷ்ணமாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் மாறவே மாறாது, அதே சைஸ்ல தான் இருக்கும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, உன் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி, நீயும் உன் குடும்பமும் தலை தூக்க முடியாதபடி ஏதோ ஒரு காரியம் தடையா இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையில் தடையா இருக்கிறது. something there's hindrance there. You and your family, your children not able to progress in your life. You're not able to go forward in your life. I tell you, my children, my brother, my sister, yes, don't speak negatively, instead speak positively with faith, with a mustard seed. Faith. கடுகள விசுவாசம். அந்த கடுகை சொன்னார், அது மாறாது, உப்பாது. It will maintain. So ஆண்டவர் சொல்றாரு, ஓ வாழ்க்கையில விசுவாசத்தோடு அந்த சூழ்நிலைகளை பார்த்து பேசு, மலைகள் விலகி போகும். நிச்சயமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு திறந்த வெளியிலே கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தேன்.
மாதத்தில் ஒரு விசை கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தேன். அது வரைக்கும் அந்த நாட்கள் மழை பெய்ததே கிடையாது. குறிப்பிட்ட நாளிலே ஒரு நாள் அந்த கூட்டத்துக்கு முந்தின நாள் இரவு பயங்கரமான சைக்ளோன் வந்து என்னுடைய காலனி முழுதுமாக தண்ணீர், முட்டிக்கு மேலே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எங்க காலனியில தண்ணீர் வருமானால் மழை தண்ணீர் அது வடிவதற்கு 2-3 நாட்கள் ஆகும். மாலையிலே கூட்டத்தை நடத்த வேண்டும். அன்னைக்கு மாலை அந்த காலையில மீட்டிங், திறந்த வெளியில காலையில மீட்டிங் நடத்த வேண்டும். காலையில வந்து நான் பார்க்கும் பொழுது முட்டிக்கு மேலே தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்க, என் விசுவாசம் அங்கே தடுமாற ஆரம்பித்தது. பிசாசு சொல்றான், அவ்வளவுதான், இன்னைக்கு மீட்டிங் கேன்சல் பண்ணு, இன்னைக்கு மீட்டிங் கிடையாது, ஜனங்க வரமாட்டாங்க, எல்லாம் கேன்சல் பண்ணு, நெகட்டிவா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனா I took it very positively. I went inside my room, I just prayed. ஆண்டவரே, இந்த மாலை கூட்டத்தை நடக்கணும் ஆண்டவரே. மத்தியானத்துக்குள்ள ஆண்டவரே நான் சூரியனை பார்க்க வேண்டும் வானத்தில். எப்படி சீக்கிரம் ஆண்டவரே, ஒரு 3 மணிக்கெல்லாம் தண்ணியெல்லாம் வற்றி காய்ந்து போய் மாலையில் ஆண்டவரே நாங்கள் கூட்டத்தை நடத்தணும். நம்ம மக்கள் மழையை பார்த்தா கூட்டத்துக்கு வராது. ஆனா இன்னைக்கு எத்தனை நாட்கள் இல்லாத கூட்டம் வர வேண்டும். எத்தனை விசுவாசம். மேல மேகத்தை பெற்றா கருத்த மேகம், காலனியை பார்த்தா முட்டிக்கு மேல தண்ணி, வடிவதற்கு 2-3 நாட்கள் ஆகும். இந்த சூழ்நிலையில எனக்கு இருந்தது கடுகளவு விசுவாசம். மஸ்டர்ட் சீட் ஃபெய்த். அன்பான தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில எதையோ ஒன்று அடைய முடியாதபடி, எதையோ ஒன்றை காண முடியாதபடி ஏதோ ஒரு தடை ஒன்று இருக்கிறது. அந்த பர்வதமாக இருக்கலாம், அது மலையாக இருக்கலாம். அந்த வேளையில உனக்கு தேவை கடுகளவு விசுவாசம். நான் ஜெபித்த ஆண்டவரே இப்படி செய்யுங்க. சூரியனை பார்க்க வேண்டும், 2 நாட்களாக வடிய வேண்டும். ஆனால் ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் 3 மணிக்கெல்லாம் வடிந்து போக வேண்டும், காய்ந்து போக வேண்டும். 6 மணிக்கு ஆண்டவரே டியூப்லைட் எல்லாம் கட்டி சேர் எல்லாம் போட்டு ஆண்டவரே அன்றைக்கு கூட்டத்தில் எண்ணிக்கையில்லாத கூட்டம் வர வேண்டும். தட் இஸ் மை ஃபெய்த். பிரியமானுள்ளே, அதே போல 1 மணிக்கு நான் சூரியனை பார்த்தேன். 4 மணிக்கெல்லாம் தண்ணீர் வற்றி காய்ந்தது. பிரைஸ் தி லார்ட். 6-6:30 மணிக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அன்னைக்கு கூட்டத்தில் அத்தனை மாதங்கள் வராத கூட்டம், அன்றைக்கு கூட்டம் மகிமை நடந்தது. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள் கையை தட்டி. இதை விட ஒரு பெரிய அற்புதம் என்ன விட தெரியுமா? அந்த காலனியில நெக்ஸ்ட் டே ஒரு குடும்பம் எடுத்து சாட்சி சொன்னார்கள். ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் பிரதர்னு சொன்னாங்க. என்ன சிஸ்டர்னு கேட்டேன். மழை பெய்து கொண்டிருந்த பொழுது நான் துணி துவைத்து கொண்டிருந்தேன் காய போடுவதற்காக. பக்கத்து வீட்டுக்காரமா கேட்டாங்க, என்ன உனக்கு பைத்தியமா? மழை பெய்து கொண்டிருக்குது, தண்ணி இருக்குது, எங்க நீ இந்த துணிகளை காய போடுவேன் என்று சொல்லி. அப்போ அந்த சகோதரி சொன்னாங்களா, இன்னைக்கு ஈவினிங் பிரதர் ஆல்பர்ட் சால் மீட்டிங் நடத்துகிறார், எனக்கு விசுவாசம் இருக்கு, அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, மழை நின்னுடும், பிரைஸ் தி லார்ட், தண்ணி வற்றிடும், அந்த நம்பிக்கையில நான் துணி துவைச்சேன் அப்படின்னு சொன்னாங்களாம். பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். நான் என்னுடைய விசுவாசத்துல இப்படி ஒரு விசுவாசம். எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன்? உங்களுக்கு முன்பாக பிரச்சனை பர்வதத்தை போல இருக்கலாம், மழையை போல இருக்கலாம். நீங்க புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது கடுகள விசுவாசத்தோடு பேசக்கூடிய அதிகாரத்தோடு கடந்து போங்க. நெகட்டிவா பேசாதீங்க, பாசிட்டிவா பேசுங்க. கர்த்தர் அதிசயத்தை செய்வார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 28-16 வசனம். ஐசாயா 28 and verse 16. ஆகியால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரிசுக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அதான் சொன்ன தேர்ட் திங். டோன்ட் பேனிக், இன்ஸ்டெட் maintain your faith level. Don't panic, instead maintain your faith level. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர்தாமே பரிசுக்கப்பட்ட கல், விலையேற பெற்ற கல், திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லா இருக்கிறார் இயேசு. ஆகினாலே விசுவாசிக்கிறவன் பதறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பதறாதே, பதறாதே. Glory to God, hallelujah. Keep moving forward in your life. ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லுகிறார், life is like bicycle. To keep your balance you must keep moving. திருப்பி சொல்றேன், life is like bicycle. To keep your balance you must keep moving. சைக்கிள் எல்லாரும் ஓட்ட கத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்க சொல்வார், பின்னால பார்க்காதன்னுவார், பிரைஸ் தி லார்ட், முன்னாடி பாருன்னுவாரு, பயப்படாத பதறாதன்னுவாரு. ஆமா, ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் வாழ்க்கை. சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது பின்னாடி பார்க்க கூடாது. பிரைஸ் தி லார்ட், தேவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையோட இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பயப்படும் பதறவும் கூடாது. அப்போ எளிதாய் சைக்கிளை ஓட்டலாம். அதுதான் சொல்லுகிறார், லைஃப் இஸ் லைக் பைசைக்கிள். டு கீப் யுவர் பேலன்ஸ் யூ மஸ்ட் கீப் மூவிங்.
The one who maintains his faith will not panic. தேவ பிள்ளையே, உங்களுக்கான ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில அதிசயத்தை காண செய்வார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாதுமான காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார். எரேமியா 33:3 சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஹல்லேலூயா. I will answer you. நான் பதில் கொடுப்பேன் மகளே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, பதற்றப்படாதே. பதற்றமான காட்சிகள் வரலாம், பதற்றமான செய்திகள் வரலாம், பதற்றமான சவால்கள் வரலாம். Dreadful challenges, dreadful sight and dreadful news you may hear, but don't panic. Keep moving forward in your life. ஆண்டவர் சொல்றார், I will answer you. The answer going to be a definite answer. It's going to be a delightful answer. அது உன் வாழ்க்கை நிச்சயமான ஒரு பதிலாக இருக்கும், மகிழ வைக்கும் பதிலாக இருக்கும். நிச்சயமான பதில் சொல்லும் பொழுது மே அப்படின்னு நிச்சயமாய் கொடுப்பார். delightful answer சொல்லும் பொழுது, உன் நெருக்கத்துல கூப்பிடும் பொழுது விசாலம், praise the Lord, விசாலத்தை கொடுப்பேன் என்கிற பதிலை கர்த்தர் கொடுக்கிறார். கனப்படுத்துவேன், மதுரமாக்குவேன். ஆகினாலே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த ஆண்டு முழுதுமாய் தேவன் நம்மை பாதுகாத்தார். Let's keep going forward in our life. He will never put you down. அன்பின் தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும். யாரெல்லாம் ஆண்டவரை விழுந்து போயிருக்கிறார்களோ, சோர்ந்து போயிருக்கிறார்களோ, நொந்து போயிருக்கிறார்களோ, அவர்கள் எழும்புவார்கள். Let them arise and shine, Lord. Let them arise and shine. சத்துரு வெட்கப்பட்டு போகத்தக்கதாய் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தலை நிமிரச் செய்வீராக. ஆனாலும் கர்த்தாவே, என் மகிமையின் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறமாயிருக்கிறீர். You are the lifter of my head. உம்முடைய பிள்ளைகளுடைய தலை நிமிரட்டும், உம்முடைய பிள்ளைகளுடைய தலை உயரட்டும், நிமிர்ந்து நடக்கச் செய்வீராக. தோல்வி இல்லை ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் வெற்றியை தரப்போகிறேன். அருமையான பாஸ்டர் ஆல்பர்ட் குணசேலனுக்காக, மனைவிக்காய், குடும்பத்துக்காய், சபைக்காய் ஆண்டவரே இந்த தரிசனத்துக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த சீசன்ல நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதாய் ஆண்டவரே, அளவு ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. Yes, the season of tears, oh sorrows, let it come to an end, Lord. இந்த பிள்ளைகள் களி கூறுகிற நாட்களுக்குள்ளே பிரவேசிக்க உதவி செய்வீராக. எல்லா துதிக நம்ம உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. One more time, we want to wish you all a blessed Christmas and Christ-centered New Year. God bless you. Hallelujah, hallelujah. ஆம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையில கூட ஒரு நல்ல ஒரு தேவனுடைய ஆராதனையை நம்ம கேட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்டோம். எத்தனை மகிமையான நேரம் இல்ல. ஹல்லேலூயா. உண்மையாக சுவிசேஷகர் ஆல்பர்ட் சாலமன் அவர்கள் நன்றாய் ஒரு தேவனுடைய ஆராதனை கொடுத்து ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. மூவிங் ஃபார்வர்ட். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல இந்த உலகத்துல அநேக பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். எதை பற்றியும் யோசிக்காதபடி மூவிங் ஃபார்வர்ட், முன்னோக்கி நம்ம கடந்து செல்வோம். தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையோடு கூட நம்ம முன்னேறி செல்லும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல கூட இந்த சீசன் ஃபார் அரைஸ் அண்ட் ஷைன் என்ற நிகழ்ச்சியில இந்த 15 நாட்களையும் தேவன் எங்களை கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. இந்த 5 நாட்களிலும் தேவன் மகிமையான காரியங்களை செய்ய போறார். ஹல்லேலூயா. இந்த வெள்ள கூட நம்மத்துல சிஸ்டர் நான்சி ஆல்பர்ட் அவர்கள் நம்மத்துல இருக்கிறார்கள். அவர்கள் இந்த 15வது நாள் கூட்டத்தை ஆசீர்வதிப்பதற்காக அவர் ஜெபிக்க போகிறார்கள். அவரோடு கூட சேர்ந்து நாம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையில கூட நம் கண்களை மூடி இந்த நிறைவு ஜெபத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நீர் நல்லவர், வல்லவர் ஆண்டவரே. இதோ இம்மட்டுமாய் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே எங்களை நிரப்பினீரே, அதற்காய் நன்றி. நீர் எங்களோடு இடைப்பட்ட வேத வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணத்தக்கதாய் நாங்கள் அதிகமாய் உம்மிலே முன்னேறும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. தேவரே, நீர் சகல செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாட்களில கூட கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் முன்னேறி செல்வதற்கான எல்லா காரியங்களையும் என் கர்த்தர் இந்த நாளில பொறுப்படுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் குந்தி எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடக்காதபடிக்கு நாங்கள் முன்னேறி செல்லும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு பேசினதற்காய் நன்றி. எங்களை உற்சாகத்தின் ஆவினால் இடைகட்டினதற்காய் நன்றி. எல்லா மாம்ச பலவீனங்களை சுட்டெரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் திருகரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்துவானவர் இந்த
நாட்களில் எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களில் நீர் பிறந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாய் இந்த பூமியில் உள்ள எல்லா மனுக்குலத்தின் பாவங்களை ஆண்டவரே சுட்டரிக்கும்படியாய் என் கர்த்தர் வந்து மீட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களில் என் கிறிஸ்துவானவர் பிறந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மனமகிழ்ச்சியின் சந்தோஷத்திலே கர்த்தாவே நாங்கள் ஆனந்தத்தோடு கர்த்தாவே அப்பா நாங்கள் உம்மிலே களி கூறும்படியாய் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர்களை நடத்துங்க. வார்த்தை கொடுத்த தாசனுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உலக வாழ்க்கையிலும் என் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என் தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் ஸ்தோத்தரித்து துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில என் கர்த்தர் எல்லா காரியத்தையும் ஜெயமாய் மாற்றினதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியான ஒரு திருகரத்துல முற்றிலுமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற கூட்டங்களின் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுடைய திருகரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். நீரை ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை நல்லவராக இருக்கிறார்ல. ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த 2020ஆம் வருடத்துல கர்த்தர் ஒரு மகிமையான காரியங்களை நம்மத்துல செய்ய போறார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் துவக்கம் எப்படியாக இருந்தாலும் முடிவை தேவன் சம்பூர்ணமாய் மாற்றுகிற தேவன். இந்த நாள்ல கூட நாளைய தினத்துல நம்ம கிறிஸ்துமஸ் நாள், ஹல்லேலூயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததான நாளா இருக்கிறனால நம்ம அனைவரும் சந்தோஷமாய் இந்த நாளை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய கொண்டாட்டத்தை, நம்முடைய சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படியாய் நான் உங்களை அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷமான தருணத்தை மற்றவரிடத்துல பகிர்ந்து கொள்வது நல்லதா இருக்கிற இந்த நாள்ல கூட உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் லைட் ஆஃப் சிட்டி இன்டர்நேஷனல் கிரைஸ்ட் மிஷன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த நேரடி நேயர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தோஷமாய் கொண்டாடுங்கள், மகிழ்ச்சியாய் கொண்டாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த எழும்பி பிரகாசிக்கும் நேரம், இந்த சீசன் ஃபார் அரைஸ் அண்ட் ஷைன் என்ற நிகழ்ச்சியில் 15 நாட்கள் முடிவடைந்தது. நாளை கிறிஸ்துமஸ் நாளான நாளைக்கு 25ஆம் தேதியில நம்மத்துல ஒரு விசேஷித்த போதகர் நம்மத்துல தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போறார். ஹல்லேலூயா. நாளை தினத்துல 16ஆம் நாளா இருப்பதனால நம்மத்துல விசேஷித்த போதகர் கிறிஸ்டோபர் தேவதாஸ் ஐயா அவர்கள் சிங்கப்பூர் தேசத்துல ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மத்துல தேவனுடைய ஆராதனையும் வார்த்தையை கொடுக்க போறார்கள். அதனால யாரும் மறந்து விடாதீர்கள். நாளை தினத்துல இந்திய நேரப்படி 7 மணிக்கு நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் சந்தோஷமாய் என்ஜாய் பண்ணுங்க, கொண்டாடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. Tomorrow we will see you again. Thank you. God bless you.